திரு சிவா பரமேஸ்வரன் சார் உங்கள்கிட்ட. சரி சார், நான் சிவா பரமேஸ்வரன் போயிட்டு நான் உங்கள்கிட்ட சிவா பரமேஸ்வரன், அதிமுக கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சிப்பதோ, ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் தான் களவாணி என ஒரு மூன்றாவது சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதோ தமிழ்நாடு அரசியல் வேறு ஒரு கோணத்தில் பயணிக்க தொடங்குகிறது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா? ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் களங்கள் தான் ஒரு மரியாதைக்குரிய அரசியல் களமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவே இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி போதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை சரிதானா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே மரியாதைக்குரிய ஒரு அரசியல் களம்ங்கிறது மிகப்பெரிய முரண்பாடு. இந்த 2-3 விஷயங்கள் இருக்கு. இப்போ மாநில கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறத சரித்திரபூர்வமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குறைந்தது ஒரு 40-50 ஆண்டுகளாகவே அடுத்த கட்சியையோ தலைவர்களையோ இழிவாக பேசுவது, மோசமான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துவது, அதெல்லாமே மக்களுக்கு பழகி போன ஒன்று. இதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. இது துரதிருஷ்டவசமாக சரித்திரங்களை நாம் புரட்டி போட்டு பார்த்தோம்னா இது திமுக தான் இதற்கு அடிகோலிடுது. திமுக ஆட்சி காலத்தில், ஆரம்ப கட்சி காலத்தில் அவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எவ்வளோ மோசமாக தனிப்பட்ட ரீதியில் அவர்களை விமர்சித்திருக்கின்றார்கள். பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எப்படியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பட்டுப்பட்டு மோசமாக விமர்சித்திருக்கின்றார்கள். பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது திமுக தலைவர்கள் மீது எப்படியான வசைபாடல்களாக செய்யப்பட்டன என்பதெல்லாம் சரித்திரம் சொல்லிக் கொடுக்கும். அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னமோ இப்பொழுதுதான் ஒருவர் மற்றொருவரை மோசமான அல்லது தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அல்லது மக்களுக்கு மறத்து போய்விட்டது. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் இந்த பேச்சு என்பது கிட்டத்தட்ட தொலைக்காட்சி நாடகங்கள் மாதிரி. இப்போ ஊடகத்துறையில் அடிப்படையில் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. ஊடகத்தில் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக வரணும், முதல் நாள் பாடம் எடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, எனி பேட் நியூஸ் இஸ் குட் நியூஸ் ஃபார் ஜேர்னலிஸ்ட்னு. அது மாதிரி என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான ஒரு நல்ல விஷயங்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அல்லது எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பாராட்டுவது, அதில் இருக்கக்கூடிய காத்திரமான நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்திய அரசியல் பண்பாடு நாகரிகத்திலே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு எதை வேணா எடுத்துக்கோங்களேன். இப்போ எந்த ஆட்சி, நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி முன்னர் இருந்த ஆட்சின்னு சொல்லு, ஏதாவது ஒரு ஆட்சி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் சிறப்பான ஆட்சி, இந்த முதல்வரை பாராட்டுகிறோம், அல்லது இது மோசமானது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் மாதிரி ஒரு தீய எண்ணம், தீய நோக்கம், தீய பேச்சு, தீய ஒரு மனோபாவத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பது போன்றே ஒரு நல்ல கண்ணியமான அரசியல் அல்லது கண்ணியமான பேச்சுக்கள் என்பதிலிருந்து இந்திய அரசாங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிக தூரம் பயணித்து விட்டன. நான் பல நாடுகளுக்கு பயணித்து இருக்கிறேன். பல நாடுகளில், மிகச்சிறிய ஆப்பிரிக்கல் நாடுகளில் கூட நான் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி தனி நபர் மீதான விமர்சனங்களோ இல்லை இந்த மாதிரி மோசமான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தவோ கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அல்லது முதலமைச்சர் விஜய் ஆகட்டும், அவர்கள் எங்கள் கட்சியில் இருப்பவர்களை அவர்கள் தங்கள் கட்சிக்கு இழுக்க முயல்கிறார்கள், அல்லது அவர்கள் இங்கு தானாக இப்போ இந்த களவாணிகள் என்ற வார்த்தைகள் ஒரு தடித்த வார்த்தை தான், யார் பயன்படுத்தினான். அப்போ இதில் தொடர்ச்சியாக என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அப்போ யார் களவு போகிறார்கள், அப்போ அந்த களவு போகிறவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா, அல்லது அந்த களவாடப்படுகிறார்கள் அல்லது களவாடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் அவ்வளவு பலமானவர்களா? அப்போ அது நீட்சியாக என்ன கேள்வி வருது, நீங்கள் பட்டியிட்டு உங்களோட ஆடுகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால், கல்வன் உங்கள் ஆடை தூக்கி கொண்டு போய்விட்டார் என்றால் அல்ல கல்வன் பொறுப்பா, அல்லது அந்த தன்னோட மந்தையை சரியாக காப்பாற்றாதவர்கள் பொறுத்த மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா? அதனால இந்த பேச்சு ஒரு கௌரவமற்ற பேச்சு. இன்னொன்று, சமூக ஊடக காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரங்கள், நல் வார்த்தைகள், ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணியமான ஒரு ஜனநாயக அரசியலை அல்லது ஒரு வழிமுறையை வளர்ப்பதற்கு பதிலாக மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போறோம். ஆனால் அதை தொடங்கியதே திரு விஜய் தான். அக்னீஸ்வரனுடைய பேச்சிலிருந்தே உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். இதுவரைக்கும் நான் எந்த அடிப்படையில் தமிழ்நாடு மரியாதைக்குரிய களம்னா, அரசியல் பொதுவெளியில் 2 கட்சிகளுடைய தலைவர்கள் எதிரெதிர மோதிக்கொள்வாங்க வார்த்தைகளில். ஆனால் சட்டமன்றம்ன்றது ஒரு மாண்பை கடைபிடிக்கக்கூடிய இடம். அங்கே ரொம்ப மரியாதையாக திருன்னு குறிப்பிடுவாங்க, மரியாதைக்குரியன்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் தான் எங்க உங்க அப்பாவை காணாமன்னு கேட்கக்கூடிய பேச்சோ, அது யாரை குறிப்பிட்ட வெளிப்படையா சொல்லல, ஆனா அது யாரை குறிப்பிட்டார்ன்றது பொதுவா உங்களுக்கு எனக்கு இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ விஜய் தான் தொடங்கி வைக்கிறார் எல்லாத்தையுமே. அப்போ அவர் சொல்லக்கூடிய மொழியிலிருந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்
அவருக்கு புரியக்கூடிய மொழியில பதில் சொல்றாங்க. இது சரிதானே? அப்ப விஜய் அந்த தொடக்கத்தை தவிர்த்திருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க ஆழமா இல்ல, வருது. சட்டமன்றத்தில் வந்து ஒரு கட்சியினர் மற்றொரு கட்சிகளை விமர்சிப்பதில் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரில் பார்த்தவர்களை செய்து இப்போ துரைக்கருணா போன்ற மூத்தவர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியான மோசமான நடைபெறு தனிநபர் மீதான, அதாவது வாய் ரீதியான தாக்குதல், உடல் ரீதியான தாக்குதல் வரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் அரங்கேறியது தான் தமிழக சட்டமன்றம். அதில் இந்த கண்ணியம்லாம் காற்றில் பறந்து பல தசாப்தங்கள் ஆகிவிட்டு. இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 90% மேலானவர்களுக்கு வந்து அரசியல் களத்திற்கு புதியவர்கள். ஒரு கண்ணியம், ஏன்னா அவர்கள் வந்த பாதை வந்து ஒரு கண்ணியமற்ற ஒரு அரசியல் பாதையை அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்களோ என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு தடாலடி அரசியல் செய்தால்தான் நாம் நமது கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். மிகவும் மென்மையாகவும் வன் பேச்சு பேசாமல் மென்மையான பேச்சுக்களை பேசினால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களம் அல்லது அந்த கடுமையான களத்தில் நிற்க முடியுமா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கலாம். தாவேகா பார்த்து வந்த அரசியல் களத்தை தான் இப்போது அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. அதாவது அமைச்சர்களோ முதலமைச்சரோ தாவேகாவுடைய தொண்டர்களோ. ஆனா அந்த கட்சிகளை போல நாங்க செயல்பட மாட்டோம், இவர்களுக்கெல்லாம் மாற்றாக தானே செயல்படுவோம்னு திரு விஜயே சொன்னாரு. அப்போ அந்த மாற்றம் தானே வரணும். மீண்டும் நாங்க இவங்களை பார்த்து தானே வந்தோம், அவங்கள மாதிரி தான் நாங்களும் பேசுறோம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா சிவா பரமேஸ்வரன் அந்த அடிப்படையில் தான் சொல்றாரு. அந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க விரும்புகிறார்கள் புரிஞ்சுக்கலாம் மொழி. அதற்கு அவர்கள் தங்களை இன்னும் தயார்படுத்திக் கொள்ளவில்லை அல்லது இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் புரிதல் அவர்களுக்கு இன்னும் போதுமான அளவில் இல்லை. அதை போக போக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம் என்பது தமிழக அரசியலில் மேலும் மேலும் ஆரோக்கியமற்ற ஒரு போக்கைத்தான் காட்டுகிறதே ஒழிய கண்ணியமான அரசியலை நோக்கி நகரவில்லை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது, வருத்தமானது. சரி, ஓகே. திரு சிவா பரமேஸ்வரன் நிறைவா. தலைப்பிலேருந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு கருத்து மோதல்களில் வந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இனியாவது வரக்கூடிய காலங்களில் ஒரு கௌரவமான கண்ணியமான பேச்சுக்கள் மூலம் அரசியல் வளருமா, அப்படியான முன்னெடுப்புகள் நடக்குமானால் 1000 கேள்விகள் இருக்கு. அதில் இப்போ களவாணிகள்னு சொல்லலாம், அதுக்கு வேற ஒரு அது தடித்த பதமானாலும் வேற ஒரு மாற்று பதத்தை சொன்னாலும் இல்லை, அடிப்படை எங்கே எழுது அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி மட்டுமில்லை, இந்தியா முழுவதுமே எங்கெங்கெல்லாம் மாநில அரசு தேசிய கட்சிகள் இந்த தேய்மானம் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு வந்து ஐயா இதயத்தில் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சி வந்து பல மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்களுக்கான போதிய ஆட்சி அமைப்பதற்கான அந்த வலு அல்லது எண்ணிக்கை இல்லாத பொழுது இந்த குதிரை பேரம் அல்லது மற்ற கட்சிகளிலிருந்து அது நேச ரீதியாக ஆட்சிக்கு ஆதரவு என்கின்ற பெயரில் வந்ததில் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது தான். அதனால் இவர் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவர்கள் கட்டாயம் அரசியல் நெருக்கடியில் இருக்கிறார்கள், தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு இருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஏன்னா அவர்களுக்கு போதிய எண்ணிக்கை இல்லை. எனவே மக்களிடம் ஆதரவை பெற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்தல் மக்கள் மனதை வெல்வதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஒரு முன்னாள் முதலமைச்சரை கண்டு பார்த்து அவரை களவாணி என்று சொல்வதால் வேறு மோசமான வார்த்தைகளில் பேசுவதை முதல்வர் தவிர்க்க வேண்டும். அதே போன்று ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் புதியவர்கள், அவர்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை, அந்த பயணம் இல்லைங்கிறது எதிர்க்கட்சிகளும் அவர்களுக்கு செயல்படுவதற்கான இந்த இடத்தை சிறிது காலமாவது கொடுக்க வேண்டும்.